இது மாதிரி கத்திரிக்காயில மட்டுமே ஒரு உடலுக்கு அது ஒரு ஆரோக்கியத்தை முழுமையா கொடுக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்த மாடு போயிடுச்சு, ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்த கொல்லை போயிடுச்சு. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அது இறந்த போது என்னாலையும் அம்மாவாலையும் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த அந்த நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப மீண்டெழுந்து வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான். வணக்கம், நான் நான்சி மர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மென்னா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்கு தெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விதைகள். அதை பற்றி இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நம்ம பயணத்தில் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் இந்த காணொலி எடுத்திருக்கிறேன். விதைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நாட்டு ரக விதைகள், அதாவது மரபு ரக விதைகள், ஒட்டு ரக விதைகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், இந்த மாதிரி 3 வகையில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நாட்டுங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நாட்டு நாட்டு நாட்டுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. எங்கே சொல்லணும் எங்கே சொல்ல தேவையில்லைன்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு பார்க்க வேண்டியது இருக்குது, அதை கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய பேர் இப்போ இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த நாடுங்கிறது என்னன்னே புரிஞ்சுக்காம இந்த நாட்டு கருப்புழுந்து இருக்கா இப்படி கேட்கும்போது எந்த இடத்துல கேட்கணும், எந்த பொருள் நாட்டுன்னு வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. நாட்டு கருப்பட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உண்மையாகவே வந்து இவங்க தெரிஞ்சு கேட்குறாங்களா இல்லை தெரியாமல் கேட்குறாங்களான்னு எனக்கு புரியல. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், நம்மக்கிட்ட நாட்டு கருப்பட்டி இல்லை பனங்கருப்பட்டி இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒருவேளை தெரியலையான்னு தெரியல, ஒருவேளை நாட்டு கருப்பட்டின்னு எதுவும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பனங்கருப்பட்டிங்கிறது நம்ம நாட்டுடையது. பனைமரம் நம்ம நாட்டிலே நிறையா இருந்து அதிலிருந்து பதநீர் எடுத்து அதிலிருந்து கருப்பட்டி வருது. இதுதான் நாட்டு ரகம். இதை தவிர வேற எதுவும் இருக்கா? கருப்பட்டிங்கிறது இது தென்னங்கருப்பட்டிங்கிறது வேற, அது தென்னை மரத்துல இருந்து தென்னந்தழுவை எடுத்து அதுல இருந்து கருப்பட்டி பண்றது வேற. ஆனா பனங்கருப்பட்டியில அதை வந்து தென்னங்கருப்பட்டினே சொல்லுவாங்க. இதை வந்து நாட்டு கருப்பட்டின்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. நாட்டு பனங்கருப்பட்டி இருக்கான்னு கேட்ட மாதிரி தான் ஞாபகம். அப்போ உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ நாட்டுங்கிற வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு அதை யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு. அதே தான் இப்போ நாட்டு விதைகளுக்குமே சொல்ல வரேன். இப்போ பச்சை மிளகாய்ங்கிறது வந்து அதோட ஆரிஜினுங்கிறது வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அது வேற வேற இடமா கூட இருந்திருக்கலாம், அது உண்மையான ஆரிஜின் வந்து வேற இடமா கூட இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு வந்து மிளகு இருந்தது, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல. இப்போ இது எப்போ நம்மளுடையதாவே மாறப்படுது? இப்போ பச்சை மிளகாவை நம்ம பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? இப்போ எல்லாமே பயன்படுத்திட்டு தானே இருக்கிறோம். அப்போ இந்த பச்சை மிளகாயை நம்ம எப்போ நம்மளுடையதா மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிரானது நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு, இப்போ இங்க இருந்து நம்ம வேற இடத்துக்கு கொண்டு போறோம், நம்ம இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த விதையை வச்சு நம்ம ஒரு செடி உருவாக்கி அந்த செடியில இருந்து காய்கள் கனிகள் எடுத்து அதுல இருந்து மறுபடியும் விதை எடுத்து அந்த விதையை மறுபடியும் நம்மளோட இடத்துலயே விளைவிச்சு இந்த மாதிரி சுழற்சியில ஒரு 4-5 முறை அந்த சுழற்சி நடந்துருச்சுனாவே அது நம்மளுடைய பயிரா மாற்றப்படுது. இந்த சீதோசன நிலைக்கு, இந்த தட்பவெப்ப நிலைக்கு அது முழுமையா வந்து உட்படுத்தப்பட்டு அதை அடாப்ட் ஆகி நம்மளுடைய பயிராவே, நம்மளுடைய நாட்டு பயிரா மாற்றப்பட்டுருது அப்படின்னு சொல்லி சுபாஷ் பாலேகர் ஐயா சொல்லுவாங்க. இப்போ இதுதான் நாட்டு ரகத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை தாண்டி நம்மளுடைய பூர்வீகமாகவே நிறைய விஷயங்கள், நிறைய காய்கறிகள், நிறைய மரபு ரக விதைகள் இருந்தது. அது வந்து தனி, அது நம்மளோட இதில் விளைஞ்ச ஒன்று. ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் விதைகள் வந்து மாற்றப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் கத்திரிக்காய் எப்படி விளைந்துச்சோ அப்படிதான் அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ திருநெல்வேலியில வெள்ளை கத்திரிக்காய் இருக்கலாம், வேலூர்ல முள்ளு கத்திரிக்காய் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த கத்திரிக்காயோட ரகம் வந்து மாறுபடும். இது மாதிரி கத்திரிக்காயில மட்டுமே ஒரு 300 ரகம், அதற்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே சேகரிச்சு அதை நிறைய காட்சிகள்லாம் படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தக்காளியில 3000 ரகத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உருளைக்கிழங்கு மட்டும்தான். உருளைக்கிழங்கை தாண்டுனா அந்த கருணக்கிழங்கையும் பிடிக்கிழங்கையும் பிடிச்சிட்டு இருக்கும். ஆனா கிழங்குல கிட்டத்தட்ட 700 வகைக்கு மேல வந்து கிழங்குகள் இருக்குன்னு கிழங்கு கண்காட்சிகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்த கிழங்குகள் எப்படி இவ்வளவு கிழங்கு வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் அந்த கிழங்கு வகை மாறுபடுது, ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் ஒரு கத்திரிக்காய் ரகம் மாறுபடுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறுபட்டுட்டே இருக்கு. அந்த கத்திரிக்காயையும் அந்த தக்காளியையும் நம்ம சாப்பிடும் பொழுது அது நமக்கான சத்துக்களை தாங்கி நின்று வளருது. நம்ம நடக்கும் போது இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாதத்துல தெரியுமா இந்த குழந்தைக்கு என்ன சத்துக்கள் தேவை அப்படின்றத தெரியுமா? அதை தாண்டி அந்த சூழ்நிலையில, அந்த தட்பவெப்பத்துல என்ன மாதிரி அங்க இருக்க மக்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு மரஞ்செடி கொடிகளுக்குமே வந்து அதை உணர்ந்துதான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. உணவுகளை வந்து அந்த காய்களையும் கனிகளையும் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற அந்த காய்களையும் கனிகளையும் நம்ம சாப்பிடும் பொழுதுதான், நம்மள்ட்ட விளைஞ்ச சுத்தி இருக்கனா, நான் கடைகள்ல இருக்கிறது சொல்லல, நம்மளை சுத்தி விளையிற அந்த காய்களையும் கனிகளையும் நம்ம சாப்பிடும் பொழுதுதான் நமக்கான உடலுக்கு அது ஒரு ஆரோக்கியத்தை முழுமையா கொடுக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே இந்த நாட்டு ரகம் மரபு ரகத்துல வந்துருது. நான் இப்போ சொன்ன இவ்வளோ வகைகள் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே இந்த நாட்டு ரகம் மரபு ரகத்துல வந்துருது. இப்போ இதை தான் நம்ம பரவலாக்கம் செய்யணும், இதை சேகரிக்கணும், இதையே நம்ம விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த விஷயம் எங்க உடைப்படுதுன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல வீட்டுக்கு ஒரு மாடு இருந்துச்சு, வீட்டுக்கு ஒரு கொல்லை இருந்துச்சு. எல்லார் வீட்லேயுமே கொல்லை இருக்கும். எல்லார் வீட்லேயுமே 4 தக்காளி போட்டிருப்பாங்க, கத்திரிக்காய் போட்டிருப்பாங்க, கொத்தவரங்காய் இருக்கும், ஏதாவது ஒரு செடி காய்கறிகள், பூசணிக்காய், நாற்றகங்கள் இருக்க எல்லா காய்கறிகளுமே மோஸ்ட்லி எல்லாரோட வீட்டுக்கு பின்னாடியுமே அங்கங்கே இருக்கும். ஒருத்தர் வீட்டில் பூசணிக்காய் காய்ச்சினா எல்லார் வீட்லேயும் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியே அது எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு காய்கறி இருக்கும். கொல்லைக்கு போய் தான் பார்த்து அன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்றத முடிவு பண்ணுவாங்க. அப்படிதான் எல்லார் வீட்லேயுமே இருந்துட்டு இருந்துச்சு. தக்காளி பறிப்பாங்க, கையில நசுக்குவாங்க, ரசம் வைப்பாங்க. தக்காளியை பறிப்பாங்க, கையில நசுக்குவாங்க, ஒரு குழம்பு வைப்பாங்க. அப்ப பறிச்சு அதை நசுக்கிற அளவுக்கு அது பழமாகும். புளிப்பும் சரியான அளவு புளிப்பு இருக்கும். அதை நசுக்கும் போது அது ஒரு நிமிடம் தான், அதை பறிச்சு அதை நசுக்கிறதுக்கு இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும். இன்னைக்கு இருக்க தக்காளியை நீங்க எடுத்து மிக்சியில அரைச்சிங்கன்னா அப்ப கூட நசுங்க மாட்டேங்குது. அப்போ இது தக்காளி தானான்றதே நமக்கு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. இந்த இடம் தான் இங்க உடைப்பட்டுச்சு. எல்லாருக்கிட்டே இருந்த நாட்டு மாடு போயிடுச்சு, ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்த மாடு போயிடுச்சு, ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்த கொல்லை போயிடுச்சு. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், வெளியில இருந்து தான் அந்த பொருட்கள் வரணும் அப்படின்ற இடத்துக்கு வர்றோம். இதுலேயும் குறிப்பாக என்ன பண்ணுறது, நம்மளோட இடத்துல இருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் தாண்டி வேற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு எங்க 300-400 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற அந்த தக்காளி தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ எல்லாருக்குமே ஒரே வகையான தக்காளி தான் கிடைக்குது. அவரைக்கால ஒரே ரகம் தான் எல்லாருக்குமே தெரியுது. மூக்குத்திரி அவரை இருக்கு, சிறகு அவரை இருக்கு, கோழி அவரை இருக்கு, இந்த மாதிரி அவ்வளோ வெரைட்டியான அவரை இருக்கு. இந்த அவரைகளை யாருக்குமே தெரியறது இல்லை. எல்லாருக்குமே ஒரு அவரை, வரி அவரை இருக்கு, அவ்வளோ அவரைகள் இருக்கு. அப்போ ஒரே வகையான தக்காளி, எல்லாருக்குமே ஒரு தக்காளி தான். எல்லாருக்குமே ஒரே வெங்காயம், பெரிய வெங்காயமா எல்லாருக்கும் ஒரே வெங்காயம், எல்லாருக்கும் ஒரே விதமான சொரக்காய் தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாருக்கும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி வரும்போது மாசா ரொம்ப அதிக அளவுல ஒரு இடத்துல அங்கங்க பண்ற எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த உற்பத்தி பண்ண பொருள் ஒரு இடத்துல மட்டும் பயன்படாம அங்க இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயமாகுது. அப்ப கட்டாயமாகும் போது என்ன பண்றது, நீங்க வாங்கி இப்படி நசுக்கிற தக்காளியை கொண்டு போய் ஒரு 300 கிலோமீட்டர் நகர்த்த முடியுமா? நீங்க எடுத்து வண்டிக்குள்ள போடும்போதே மேல போடும்போதே நசுங்கி போயிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தக்காளி கீழே போட்டு விழுந்தா ஜம்ப் பண்ணணும். அப்ப தவளையோட இதை எடுத்து இதுக்குள்ள மரபணு மாற்றம் பண்ணிரு, தவளையோட எடுத்து தக்காளிக்குள்ள வை, தக்காளி இப்போ ஜம்ப் பண்ணும். தக்காளி நீ நசுங்கினாலும் நசுங்காது, உடையாது, எதுவும் ஆகாது. இதுதான் மரபணு மாற்றத்துல தக்காளியிலிருந்து இன்னொரு உயிரினத்தோட மரபணுவை எடுத்துட்டு சேர்க்கிறது அப்படின்னு சொல்றோம். இதை தான் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்றோம். GMO அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய போராட்டங்களும் நிறைய மனுக்களும் இதை ரொம்ப தீவிரமாவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் இதுல நடந்துட்டு தான் இருக்கு. அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான பெட்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல கவனிங்க. இதுக்கு நடுவுல ஒரு ஒட்டு ரகம்னு இருக்கு. அந்த ஒட்டு ரகத்தை பத்தி நான் அடுத்து பேசுறேன். இப்ப இந்த மரபணு மாற்றப்பட்ட ரகத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பருத்தி, BT பருத்தி. இந்த பருத்தியை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. மரபணு மாற்றப்பட்ட விதைகள் பருத்தியில ஏற்கனவே வந்தாச்சு. இது பல காலம் ஆயிடுச்சு. அப்ப முதல்ல அந்த GMO BT பருத்தியை உள்ள கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பருத்தியை நீங்க உணவுக்கு பயன்படுத்த மாட்டீங்க, பருத்தியை நீங்க உடைகளுக்கு தானே பயன்படுத்துறீங்க, அதுல உங்களுக்கு மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்தா உங்களுக்கு என்ன, அது நிறைய உங்களுக்கு காய்க்கும், மகசூல் அதிகமா கொடுக்கும், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதை மாத்தினாங்க. ஆனா அந்த காலத்திலையும் பருத்தி கொட்டையை அரைச்சு பருத்தி பால் நம்ம எல்லாருமே குடிச்சிட்டு இருந்தோம். அந்த கொட்டையோட புண்ணாக்கை எடுத்து மாடுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போயுமே பருத்தி மிக ஒரு ஆரோக்கியமான உணவா பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா உடைகளுக்கு அதிகமா பயன்படுத்துறீங்கன்னு நம்ப வைக்கப்பட்டு BT பருத்தி உள்ள வந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் எந்த உணவும் உள்ள வந்துடக்கூடாது, இதே மாதிரிதான் கடுகு, ஸோ இந்த மாதிரி அடுத்து உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் மரபணு மாற்றப்பட்ட ரகங்கள் பத்தினது. இப்போ நாட்டு ரகங்கள் பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒட்டு ரகம் எப்படி ஒரு குழந்தையானது இல்ல ஒரு முழு உருவமானது ஒரு விதையிலிருந்து உருவாகணும் அப்படின்னு நம்ம நம்புறோமோ, அப்படி உருவாகும் பொழுது அதோட
சத்துக்களும் அதோட வீரியமும் அதிகமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோமோ அது வந்து நாட்டு ரகத்தில் இருக்கும். ஆனால் ஒட்டு ரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இனமான 2 கத்திரிக்காவை ஒன்று சேர்க்கறது, இல்லை ஒரு மாமரத்திலேயே 2 மாமரம் ஒன்றா இருக்குது, ஒரு மாமரம் நல்ல மகசூல் கொடுக்குது, ஒரு மாமரம் வந்து மகசூல் கொடுக்குறதே இல்லை ஆனால் சுவை வந்து அருமையாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாமரத்தையும் அந்த மாமரத்தையும் ஒட்டு போட்டு ஒட்டு ரகமாக உருவாக்குவாங்க. இதை வந்து ஓரளவுக்கு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. இதை தான் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. இதை ஏற்றுக்கலைன்னா நம்மளால இருக்க முடியாது. அப்படிதான் இப்போ போயிட்டு இருக்கு நிலவரம். எல்லாராலையும் இந்த மாதிரி விதைகளும் இந்த மாதிரி மரங்களும் தான் நிறைய பரவலாக்கப்பட்டிருக்கு. குட்டி செடி வச்சிருக்கீங்களா, குட்டியா தொட்டில செடி வச்சிருக்கீங்களா, அதுலயே காய்க்கணும், அதுலயே பழுக்கணும், அதுலயே சாப்பிடணும். நீங்கள் அந்த மரம் வந்து பெருசாக வரணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. இப்போ விதைகள் எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் 8 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு நெல்லை விளைவிச்சு அதை சாப்பிட்டு அதை எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? 2 மாதம் 3 மாதத்துல விளையுது, அதை சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம கடையில் ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த பாரம்பரிய அரிசிகளோட பயன்கள் என்ன, இதை சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்புக்கு என்ன நல்லது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கடையில் போய் சாப்பாடு அரிசி கொடுங்க, இட்லி அரிசி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சாப்பாடு அரிசி என்ன அரிசி, அது எவ்வளோ நாள் விளைஞ்சது, எதுவுமே நமக்கு தெரியாமல், ஒரு இட்லி அரிசினா அது என்ன எதுவுமே தெரியாமல், குண்டா இருந்தால் இட்லி அரிசி, ஒல்லியா இருந்தால் சாப்பாட்டு அரிசின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் தான் சொன்னேன், ஆனால் முதல்ல இந்த அரிசிகள் எல்லாமே குறைந்த மாதங்களில் விளைஞ்ச அரிசி கிடையாது. இது எல்லாமே அதனுடைய காலத்தில், கார் காலம்னா கார் பருவமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி, சம்பா பருவம்னா சம்பா, அந்த மாதிரி ஒரு 6 மாத பயிர், 5 மாத பயிர், அந்த மாதிரி அதுக்குரிய காலப்பயிராக அது விளைவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக மருந்துகள் எதுவும் போடாமல் விளைவிக்கப்பட்டிருக்கு. இதுவே முதல் விஷயம்னா, இதுவே முதல் நன்மைனா அதில் அப்படின்னு சொன்னேன் நான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இதை தாண்டி அரிசிகளுக்கு நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நிறையா சேனல்களில் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்க்கலாம். மகசூலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு இந்த ஒட்டு ரகமாகட்டும் மற்ற ரகங்களோ வந்து அதிகமாகுது. எனக்கு உணர்ந்த வரைக்கும் இப்போது ஃபுட் இஸ் பிளென்டிஃபுல் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப அதிக அளவில் உணவு வந்து உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ஒரு மாம்பழ சீசன் எடுத்துக்கிட்டோன்னா எத்தனை வண்டி மாம்பழங்களை கொண்டு போய் கொட்டிகிட்டு இருக்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனுடைய பருவத்தில் அது காய்க்காமல் அதை அதிக பருவத்திலையும் மற்ற பருவங்களையும் காய்க்க வைக்கிறது மாதிரி வேலைகள் பண்ணி அதை அதிகமாக வந்து நமக்கு உற்பத்தி பண்ணி, அந்த உற்பத்தி பண்ணதை கன்சியூம் பண்ண ஆள் இல்லாமல் அதை கொண்டு போய் கொட்டுறதையும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியாத போது கொண்டு வரதுக்குள்ளே அது வீணாகி அது கொட்டி, இப்படி தான் நிறையா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை அது மாற்று கருத்துகள் கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் கவனிக்கிற வரைக்கும் நிறைய வேஸ்டேஜஸை, நிறைய வண்டியாக பழங்களை கொண்டு போய் கொட்டினாங்க, தர்பூசணியை கொண்டு போய் கொட்டினாங்க. இதை தான் நம்ம நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. இது எந்த விதத்தில் வரும்னு தெரியல. இதை அதிக மகசூல்னு எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் அங்கே போய் மாற்றோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த நாட்டு ரகம் வந்து வேணும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு விருப்பமாக இருந்தது. அது ஏன் நடந்ததுன்னா, நம்ம வீட்டில் நான் குட்டியாக இருந்தபோது ஒரு நாய் வளர்த்தோம். பொமரியன்னு அந்த ரகம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல பொசு பொசுன்னு வெள்ளையாக இருக்கும். அதான் வந்து சின்ன வயசில் முதல்ல நம்ம வீட்டில் வளர்ந்துச்சு. ரொம்ப செல்லமாக இருக்கும், ரொம்ப சேட்டை பண்ணும், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும், எல்லாம் பண்ணும், நல்லா ஆசாசையாக வளர்த்தோம். ஆனால் ஒரு சின்ன நோய் தாக்குதல் தான், ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு நோய் தான் வந்துச்சு. மொத்தமாக அது வந்து இறந்து போயிடுச்சு. அது இறந்த போது என்னாலேயும் அம்மாவாலையும் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த அந்த நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப மீண்டெழுந்து வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீண்டு வந்தோம். அப்புறமா அப்பா என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு ரகமாக வாங்கலாம், நாட்டு ரக நாய் வாங்கலாம், அதுனா இந்த ஊருக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாட்டு ரக நாய் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அந்த நாய் வந்து அதோட ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் எங்கள் கூட இருந்துச்சு. அதோட புத்தி கூர்மையாகட்டும், அதோட அன்பாகட்டும், பொமரியன்லேயும் இருந்துச்சு அந்த அன்பு. ஆனால் நான் அந்த புத்தி கூர்மை எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கிட்ட அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. ஒரு சின்ன நோய் பக்கத்தில் என்ன நோய்கள் வந்தாலும் சரி, எந்த சீதோஷ்ண நிலையில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இதுக்கிட்ட வந்து அந்தளவுக்கு பிரச்சனைகள் ஆகாது. எல்லாத்தையுமே தாக்குப்பிடிச்சு எல்லாத்தையுமே தாங்கி நின்று எங்கள் கூட இருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அதோட காலம் வந்து முடிஞ்சுது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ நாட்டு ரகம்னா அந்தந்த தட்பவெப்ப நிலையை தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு அதில் வந்து சக்தி இருக்கும், அதோட வீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு மூக்குத்தி அவரை ஆகட்டும், சிறகு அவரை ஆகட்டும், இது எல்லாமே சுவை வந்து அருமையாக இருக்கும். ஆனால் அந்த சுவை நம்ம பழக்கப்படாத சுவையாக இருக்கிறனால நமக்கு எல்லாருக்கும் அது வேற மாதிரி இருக்குது. அவரைக்கானா இப்படி இருக்கும் நம்ம மனசில் பதிய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய் பதிவுகள்லேருந்து நமக்கு மாற்றம் இல்லாதனால இந்த சுவை வந்து எல்லாருக்கும் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு தோணலாம். ஆனால் குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே
இந்த மாதிரி நாட்டு ரக காய்கறிகளை கொடுத்து பழக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேற ரகமே பிடிக்காது, இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ற இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்களுடைய உடல் வாகும் அவங்களுடைய உடல் தன்மையும் இந்த சீதோஷ்ண நிலைக்கும் தட்பவெப்ப நிலைக்கும் இந்த நாட்டுக்கும் ஏற்றபடிக்கு அவங்களுடைய உடலும் வந்து அந்த நாட்டு உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைங்களோட உடம்பும் மாறிடும். இது எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொண்டு நாட்டு ரக விதைகளை பரவலாக்கம் செய்யுங்க. அந்த விதைகள்ல இருந்து ஒரு காய்கறிகளை எடுத்து சாப்பிட்றதுக்கு, அதை விளைவிச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சிகளை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கடையிலையும் வந்து நாட்டு ரக விதைகள் கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இறைவனோட விருப்பம் இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம சீக்கிரமாவே இந்த நாட்டு ரக விதைகளும் அதற்கான இயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் அந்த மாதிரி எல்லாமே நம்ம கொண்டு வரலாம். பயோஎன்சைம் பயன்படுத்தலாம், ஜீவாமிர்தம் பயன்படுத்தலாம், கனஜீவாமிர்தம் பயன்படுத்தலாம், பஞ்சகவியம் பயன்படுத்தலாம், பயோகேஸோட ஸ்லரி பயன்படுத்தலாம். இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி ஊக்கியா இருக்கும். இதெல்லாம் தாண்டி நாட்டு ரக விதையா இருந்ததுன்னா பெரும்பாலும் இது கூட ரொம்ப தேவைப்படாது. அந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுவே நல்லா விளைஞ்சு நல்ல மகசூலையும் கொடுக்கும், நல்ல சுவையும் இருக்கும். இறைவனோட அருள் இருந்ததுன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இது எல்லாத்தையுமே நம்ம கிடைக்கும் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் நாங்கள் இறங்குறோம். பொதுவாக நம்ம நாட்டு காய்கறிகள்ன்றதுல வந்து அக்காய்னு முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொரக்காய், பாகக்காய், பூசணிக்காய், அரசாணிக்காய், இந்த மாதிரி நம்ம அக்காயின்னு முடியும். சவுச்சவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு கூட மேரக்காய்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நம்மளோட காய்கறிகள். இது எப்படி விளைஞ்சிச்சு? இப்போ உருளைக்கிழங்கு வந்து மலை பிரதேசங்கள்ல விளைஞ்ச கிழங்கு, சமவெளி பிரதேசத்துல இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வெத்தரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க. கொடிக்கிழங்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கொடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை கொடிக்கா கிழங்குன்னு சொல்லுவாங்க. வெத்தலை தோட்டத்துல வந்து ஏற்றி விடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொடிக்கால விளைஞ்சு தொங்கிட்டு இருக்கும். இது எல்லாமே இப்போ இந்த கொடிக்கிழங்கை வந்து பரவலாக்கம் பண்றதுக்காக நம்ம வீட்டில் விளைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் இந்த கிழங்கை வந்து உங்க வீட்டில் வளங்க, இது வந்து கொடிக்கிழங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பேன். இதை ஏன் பண்ணேன்னா, அதை முதல்ல நான் வந்து அந்த கிழங்க வாங்கி நம்ம வளர்க்கணும்னு முயற்சி பண்ணும்போது ஒரு கிழங்கை வந்து ஒரு 100 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ள விலை வச்சு வாங்கினேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது எல்லாரும் போய் வாங்கட்டும், எல்லாருக்கும் இது பரவணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கடையிலையும் இதை ஃப்ரீ கிஃப்ட் மாதிரியும் அந்த கிழங்கு கொடுத்து நிறைய வீட்டில் அதை வந்து பரவலாக்கம் பண்ணினோம். இந்த மாதிரி நான் இதையே வந்து பரவலாக்கம் பண்ணுறதுக்கு முயற்சிகளை எடுங்க. ஒருத்தர் வந்து பகிர்ந்துக்கோங்க. அதுலேருந்து மகசூல் நிறையா கிடைக்கும், சுவையும் நல்லா இருக்கும். இந்த தட்பவெப்ப நிலையை தாங்கி நின்று வளரும். கத்திரிக்காயில பல ரகம் இருக்கு. எல்லா ரகத்தான விதைகளையும் நீங்க வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைக்கு, உங்களுடைய தட்பவெப்பத்துக்கு எந்த கத்திரிக்காய் வந்து நல்லா விளையுது அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்க வளர்த்துக்கிட்டா உங்களுக்கு தொடர்ந்து பயன்கள் கிடைக்கும். விதைகளை பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்திருக்கேன். உங்கள யாருக்கு தேவையோ இதை வந்து பகிர்ந்து கொடுங்க. தொடர்ந்து உடலுக்கும் மனதுக்கும் விழிப்புணர்வு தரக்கூடிய பல பதிவுகள் நம்மளுடைய அலைவரிசையில் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். நன்றி.